இளம் பிள்ளைகள் ஒரு 18 வயசுக்குள்ளதான் இருக்கும்னு நினைக்கிறேன். 2 பேரும் விரும்பி இருக்காங்க. அதை விரும்பாத அந்த குடும்ப உறவுகள்ல யாரோ வந்து அடிச்சே கொன்னு அப்புறம் வந்து சும்மா தொங்க விட்டுருக்காங்க. தொங்க விட இல்ல, காலெல்லாம் தரையில தான் நிக்குது. எந்த காயமும் இல்ல. அப்படி குழந்தை பிள்ளைங்க மாதிரி இருக்காங்க. எந்த ஒரு உருவ மாற்றமும் இல்ல. இந்த தூக்குல தொங்குனா ஒரு விகாரமா அப்படியெல்லாம் நமக்கு பாக்குறதுக்கு கொஞ்சம் பயமா இருக்கும் சில நேரம் சடலங்களை பாக்குறதுக்கு. அப்படியெல்லாம் இல்லைங்க. வாரி அள்ளி கொள்ளணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அந்த இயல்பு நிலையில அப்படி தொங்க விடப்படல. அப்படி தொங்க விட்ட மாதிரி நிக்க வச்சிருக்காங்க. அந்த பிள்ளைங்களை வந்து எடுக்கும்போது கூட சத்தியமா ஒருவேளை உயிர் இருந்துராதா? ஏன்னா அது ஒரு உயிரற்ற பிள்ளைகள் மாதிரி அதுல இல்ல. சும்மா ஏதோ நடிப்பாங்கல்ல, தூக்கில் தொங்குற மாதிரி நடிச்சு காட்டுவாங்க. நாடகத்துல வந்து நல்லா இருக்கிறவங்க செத்த மாதிரி நடிச்சா எப்படி இருக்கும், அப்படி இருக்குங்க. பிள்ளை குட்டிங்க. ஐயோ, இந்த பிள்ளைங்களுக்கு அப்படின்னு வாரி கொள்ளணும் மாதிரி இருக்குது அந்த காணொலி. நேர்ல போனா நமக்கு உறவே இல்லைனாலும் நம்ம சொந்த பிள்ளைங்களை மாதிரி அள்ளி கொள்ளுவோம். அந்த மாதிரி அதை இருக்குது. ஏன்னா கொஞ்சம் கூட ஒரு பய ரேகையை நமக்கு வர மாட்டேங்குது. அழுகதான் பொங்கிட்டு வருது. அந்த பிள்ளைங்க செஞ்ச ஒரே தப்பு ஒருத்தரை விரும்புனது. அதுக்காக தந்தை உட்பட 4 பேர் கைது பண்ணியிருக்காங்க. இந்த பையனுக்கு, அதாவது அந்த ஆண் மகனுக்கு ஒரு சின்ன அச்சம் வந்திருக்குது போல. மிரட்டல் ஏதாவது வந்திருக்கலாம், இல்ல எங்க குடும்பம் இப்படின்னு அவ சொல்லியிருக்கலாம். அதனால புகாரும் கொடுத்திருக்காப்ல போல. புகார் கொடுத்த பையனுக்கு நடந்த கதிதான் இதே கதி. நம்ம ஸ்காட்லாந்து யார்டு போலீஸ் தான் உங்களுக்கே தெரியுமே. புகார் கொடுத்து செத்து ரத்த கலரியோட, கை கால் ரத்த கலரியோட போனா கூட புகார் எடுக்காது. உண்மையாவே பாதிக்கப்பட்டாங்கன்னு காவல்துறைக்கு தெரிஞ்சாலே அந்த உண்மையின் பக்கம் அவங்க நிக்கணும்னாலே அந்த பாதிக்கப்பட்டவங்க காசு கொடுக்கணும். அப்படிப்பட்ட ஒரு 500க்கும் 1000க்கும் ஏங்கி தவிக்கிற ஒரு அதிகார பிச்சைக்காரர்கள் தான் இவங்க எல்லாருமே. இப்படி இருக்கும்போது இது சொல்லவா வேணும்? பையன் வந்து பட்டியலினமோ, பெண் பிற்படுத்தப்பட்ட வகுப்பு அப்படி இப்படின்னு சொல்றாங்க. என்ன இது என்ன ஒரு சமூக பாகுபாடு எனக்கு தெரியல. ஒருவேளை குழந்தைகள் வந்து ஒருத்தர் விரும்புறது பிடிக்கலைன்னா தண்ணி தெளிச்சு கூட விட்டுறலாம். என்ன கேட்டா, முடிஞ்ச வரைக்கும் ஒரு பெற்றோரா ஒருவேளை அது வந்து ஒரு முறையற்ற காதல், நம்ம மகளுக்கு இது ஏற்றவன் இல்ல, அந்த பையன் ஒருவேளை தவறான பையனா இருக்கலாம், அப்ப எந்த பெற்றோராலையும் ஏற்றுக்கொள்ள முடியாது, மனம் ஒப்பாது, உளவில் ரீதியா ஏற்றுக்கொள்ள முடியாது. என்னதான் குழந்தைக்கு உரிமை இருந்தாலும், என்னதான் அந்த குழந்தைக்கு தன்னுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடிய பக்குவம் இருந்தாலும், பெற்றோர் பார்வையில வந்து ஒரு தவறான ஒரு நபருடன் பழகுனா அதை தவிர்க்க தான் பார்ப்பாங்க. அப்போ அந்த குழந்தைக்கு புரிய வைக்கிற முயற்சியில தான் கடைசி வரைக்கும் ஈடுபடணும். அது வந்து தலைக்கு மேல போன பிறகு தட்டி கழிச்சிட்டு வேணா போயிடலாம், தவிர்த்துட்டு போயிடலாம், ஏன் காலம் பூரா பேசாம கூட நம்ம ஒதுங்கி இருந்துடலாம். ஆனா உயிரை எடுக்கிறதுக்கு எப்படி உங்களுக்கு மனசு வருது? கண்டிப்பா இது எல்லா பெற்றோர்களுக்கும் நான் சொல்றேன், பிள்ளைகளுக்கு அறிவுரை வந்து இந்த காலத்துல ஏறாது. இதை ஒண்ணு தாண்டாம வாழ்க்கைங்கிறது இல்ல அப்படின்னு ஆகி போச்சு. அப்படி இருக்கும்போது நீங்க தான் மனசை பழக்கிக்கணும், நீங்க தான் அதை எதிர்கொள்ள தயாரா இருக்கணுமே தவிர உயிரை கொன்னு நீங்க ஆசாசையா பெத்த குழந்தைங்களும் இல்ல. நீங்க ஜெயில போய் வாடி வதங்கி உங்க குடும்பத்தார்கள் அந்த இழிநிலைக்கு வந்து எதுக்கு கொலகாரப்பட்டோம்? நீங்க இனிமே நல்லா வாழ்ந்துட போறீங்களா? நீங்க பெற்ற குழந்தைகளையும் யாரோ பெற்ற குழந்தையும் இப்படி பண்ணிக்கிட்டு நீங்க நிம்மதியா இனிமே ஒரு வாய் தண்ணி குடிச்சிட முடியுமா? காலம் பூரா நீங்க பைத்தியமா தானே அலையணும், காலம் பூரா நீங்க நடைபெறமா தானே அலையணும். அதுக்கு எதுக்கு இவ்வளவு இது? சரி, இதுக்கு மேல இதை சொல்லவே முடியல எனக்கு. ஏன்னா நிறைய பேசிட்டோம். சொல்றதுக்கு ஒண்ணு இருக்கு. என்னன்னா, திராவிட கட்சிகள்ல இந்த ஆணவ படுகொலை நடந்தது. அப்போ வந்து கொடி பிடிச்ச நம்ம தாவேகா கட்சின்னு ஒண்ணு இருக்குது. இந்த தாவேகா கட்சி ஆணவ படுகொலைக்கு தனி சட்டம் இயற்றணும்னு ஒப்பாரி வச்ச தாவேகா கட்சி என்ன செய்ய போகுது? நம்ம ஒரு கொஸ்டின் மார்க் தான் வைக்க முடியும். இப்ப உடனே உட்காந்து தாவேகாவை இந்த ஆணவ படுகொலைக்கு தாவேகா காரணம் அப்படின்னு நம்மளால முட்டாள்தனமா சொல்ல முடியாது. சட்டம் ஒழுங்கு சீர்கேடா இருக்குது. ஏன்னா பையன் புகார் கொடுத்திருக்கான். புகார் கொடுத்தும் நம்ம திராவிட ஆட்சியிலே தூங்குற காவல்துறை தாவேகா ஆட்சியில இன்னும் கும்பகர்ண தூக்கம் தான் போடும் நமக்கு தெரியும். அதை நாம வந்து குத்தி காமிச்சாலும் நம்ம உடனடியா இதுக்கு வந்து தாவேகா தலைவர் விஜய் தான் காரணம்னு சொல்லிடலாம். பொதுவா போயிட முடியாது. நான் சொல்லவும் விரும்பல. ஆனா நீங்க இதுக்கு எடுக்க போற அடுத்த தீர்வு என்ன? உங்களால மத்திய அரசை தாண்டி, அதாவது ஒன்றிய அரசை தாண்டி இப்ப நீங்க இந்திய அரசு மாத்திருக்கீங்களா? சரி, இந்தியா இவ்வளவு பெரிய ஜால்ரா, திமுக அதிமுக அடிக்காத ஜால்ரா எல்லாம் நம்ம தாவேகா தலைவர் அடிக்கிறாரு. இந்திய அரசு, நாங்க ஒன்றிய அரசுனே சொல்றோம். ஏன்னா பல ஒன்றியங்கள் சேர்ந்ததுதான் அந்த அரசு, அதனால ஒன்றிய அரசுனே சொல்றோம். ஒன்றிய அரசு வந்து என்னென்ன திட்டங்கள் கொண்டு வருதோ அதுக்கெல்லாம் கையெழுத்து போட்டு ஜம்முன்னு உட்கார்ந்துருக்காரு கம்முன்னு. அவர் இந்த ஆணவ படுகொலைக்கு எடுக்க போற தீர்வு என்ன? இவரால ஒன்றிய அரசை மிஞ்சி ஒரு தீர்வு எதையுமே எடுக்க முடியல. பாத்தீங்கன்னா ஜல்ஜீவன் திட்டம் ஒண்ணு கொண்டு வந்திருக்காரு. கார்பரேட்டுகளிடம் தமிழ்நாட்டு தண்ணீரை தாரை வார்த்து கார்பரேட்டுகளிடம் நாம பணம் கட்டி மின்சார கட்டணம் மாதிரி பணம் கட்டி குடிக்க வேண்டிய நிலையை கொண்டு வர போறதுக்கு ஒரு திட்டத்துக்கு கையெழுத்து போட்டிருக்காரு. அவருக்கு ஜல்லுனா என்னன்னு தெரியாது. ஜல்லுனா அவர் வந்து சந்திரமுகி ஜல் ஜல்னு சலங்கு கட்டிட்டு நடந்ததுதான் ஞாபகம் வரும். ஜீவன்னா ஜீவனே இல்லாதவருக்கு என்ன தெரியும்? தெரியாது. இப்ப வந்து பாத்தீங்கன்னா கன்னியாகுமரியில கனிம வள தோண்டல் அந்த சுரண்டலுக்கு வந்து முடிய போகுது. அதோடைய அந்த 5 வருட அந்த ஒப்பந்தம் முடியுது. இத காரணமா காட்டி இத வந்து கைவிடுறதுக்கு அனுமதி வழங்காம இருந்திருக்கலாம். ஆனா ஒன்றிய அரசு என்னும் தாவேகாவின் இந்திய அரசின் அறிவுறுத்தலின்படி, மிரட்டலின்படின்னு சொல்லலாம், நாகரிகமா அறிவுறுத்தல்னு சொல்றோம், மிரட்டலின்படி அதுக்கு 1 வருடத்துக்கு அனுமதியை நீட்டிச்சிருக்கு. இது எந்த வகையான போங்காட்டம்? எப்படி இந்த தாவேகா அரசு நீங்க வந்து இத நம்ம குருமாவளவன் அண்ணன் வந்து சொன்னாரு, நாம் தமிழரும் தாவேகாவும் வந்து RSS பெற்றெடுத்த பிள்ளைகள்னு சொல்லிக்கிட்டு அந்த பிள்ளையை சீராட்ட போயிட்டாரு.
அந்த பிள்ளைய வந்து குளிப்பாட்டி பவுடர் போட்டு RSS பெற்றெடுத்த குழந்தைகள் 2 சொன்னாரு. அதுல ஒண்ணு அவருக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. அது ஏன்னா தங்கமா யூரின் போகும் போல அந்த குழந்தை தங்க கட்டியா மோஷன் போகும் போல. அதனால அவர் வந்து அதுல ஏதாவது லாபம் அடைஞ்சிக்கலாம் அப்படின்ட்டு அதுல ஒரு குழந்தைய என்ன செஞ்சுட்டாருன்னா குளிப்பாட்டி விட்டு பவுடர் போட்டு ஷாம்பு போட்டு கழுவி அந்த என்ன சொல்றது ஒட்டு துணி எல்லாம் வந்து அதுக்கு தச்சு போட்டு அதுக்கு தலைவாரி விடுறதுக்கு அவரு போயிட்டாரு. இந்த ஒன்றிய அரசு கொண்டு வரக்கூடிய இந்த திட்டத்துக்கு உண்மையிலே தமிழும் திராவிடமும் எனக்கு ஒண்ணு அப்படின்னு சொன்னவரு அந்த தமிழ் கண்ணை திறந்திருந்தானா 2 கண்ணுன்னு சொன்னார் இல்லையா, அதுல அந்த தமிழ் கண்ணை திறந்து ஒழுங்கா வச்சிருந்தாருன்னா இந்த ஒன்றிய அரசின் இந்த திட்டத்துக்கு அனுமதி கொடுத்திருக்க மாட்டாரு. ஏன்னா ஏற்கனவே இவர் கட்சியா இருக்கும் போது இதுக்கு தடை விதிப்பேன்னு தீர்மானம் போட்டிருக்காருங்க. அப்படியே திமுகவின் நீட்சி தான் இந்த தாவேகா. ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி ஒண்ணு சொல்லும், ஆட்சிக்கு வந்த பிறகு நேரம் அப்படியே மாத்தோம். இதுல மத்தவங்களை மாத்தி மாத்தி பேசுறதா வேற சொல்லிக்கும். இவங்க மாத்தி மாத்தி செயல்படுவாங்களாம். அது மக்களுக்கு பாதிப்பை உண்டாக்குற வழியில மாத்தி மாத்தி செயல்படுவாங்க. ஆனா எந்த பாதிப்பையும் உண்டாக்காம ஒருவர் கருத்தை ஒரு புரிதலின்படி ஒரு வாரியும் அடுத்த வாட்டி அந்த கருத்து வேறையா இருக்கும் போது இல்லங்க அந்த கருத்து வேற அப்படின்னு சொன்னவன அவர் மாத்தி மாத்தி பேசுறவர் ஆயிடுவாராம். ஆனா மாத்தி மாத்தி செயல்பட்டு மக்கள் தலையில மண்ணள்ளி போடக்கூடிய இந்த திமுக தாவேக்காயெல்லாம் ரொம்ப யோக்கியமானவங்களா நம்புங்க. ஏற்கனவே தீர்மானம் போட்டதே இவருக்கு ஞாபகம் இருந்தா தானே, அது வேற. இப்போ தீர்மானம் போட்டிருக்குன்னு நாம எடுத்து போட்ட பிறகுதான் அவருக்கே தெரியும். அப்படி கண்டு மின்னுக்கும், அப்படியா நாம தான் தீர்மானம் போட்டோமா அப்படிங்கறது அவருக்கே அப்பதான் தெரியும். ஏன்னா சோஃபாவை இறக்குனவருக்கே சோஃபா மாடல் ஆட்சி என்னன்னு தெரியல. அளவுக்கு நினைவு பிறந்தவரா தான் என்ன செய்யறோம் ஏது செய்யறோம் எதுக்கு செய்யறோம்னு தெரியாத ஒரு அவல நிலையில ஒரு மனநிலையில பிறல் நிலையில இருக்கிற ஒருத்தரால எப்படி ஏற்கனவே நம்ம இதுக்கு எதிர்த்து தீர்மானம் போட்டுக்கோங்கிறது எப்படி தெரியும்? அவர் பாட்டுக்கு மோடி அவர்களை பார்த்து பயந்து தலையாட்டிட்டு அவர் குடுமி தாவேகா அரசோட குடுமிதான் அங்கதானே இருக்குது தலையாட்டிட்டு கையெழுத்து போட்டு விட்டுட்டாரு. பார்த்தா இப்ப நம்ம தான் அவருக்கு ஞாபகப்படுத்த வேண்டியதா இருக்கு. கன்னியாகுமரியை அழிக்கிறது, கன்னியாகுமரி நில வளத்தை அழிக்கிறதுக்காக இப்ப வந்து சுரண்டி பிழைக்கிறதுக்கு அதுக்கு ஒப்பந்தத்தை நீட்டிச்சு விட்டுருக்காரு. இந்த 1 வருடம் நீட்டிப்புனால என்ன ஆகும்? அவங்க அத்தனை அனுமதியும் வாங்கிடுவாங்க. அந்த 1 வருஷம் அவகாசம் போதும். அதுக்கு என்னென்ன அனுமதி வாங்கணுமோ அதை ஜெகஜோரா வாங்கி திராவிடம் ஏதோ நமக்கு நாம் தமிழருக்கு பயந்து நிப்பாட்டி வச்ச எல்லாத்தையும் கொஞ்சம் பயந்து பொத்தி வச்சிருந்தது. வேண்டாமா எடுக்கலாமா வேண்டாமான்னு நினைச்சிட்டு இருந்தது எல்லாம் வருஷ கட்டி எடுத்து கார்பரேட்டுகள் கையில தமிழகத்தை மொத்தமா கொடுக்கறதா யார் மூலம்? விஜய், தாவேகா விஜய் என்ற தரகர் மூலமாக தமிழ்நாட்டை கார்பரேட்டுகள் கையில கொடுக்கக்கூடிய வேலையை கனகச்சிதமா இந்த தரகர் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கு. இது ஒரு தரகு ஆட்சி தானே தவிர தரமான ஆட்சி கிடையாது. இப்போ இதெல்லாம் கேட்கறதுக்கு பிஸ்மிகளுக்கும் எஸ்மிகளுக்கும் அந்த யாருக்குமே இதெல்லாம் கேட்கறதுக்கு துப்பு இல்ல. தாவேகா ஆட்சியில இவ்வளவு கொடூரங்கள் நடக்குது, இவ்வளவு தாவேகா பிரமுகர்களே பல மோசடிகள்ல இருக்காங்களே, தாவேகா பிரமுகர்களே பாலியல் சீண்டல்கள்ல இருக்காங்களே, தாவேகா பிரமுகர்களே போதை வஸ்துக்களை உபயோகிக்கிறவங்களா இருக்காங்களே, தாவேகா அமைச்சரே போதை மருந்தை எப்படி போடுறதுன்னு செயல்முறை விளக்கத்தோட போடுறாரு. அதை வெளியிட்டதா ஒரு நண்பரை அவர் தான் வெளியிட்டிருப்பாருன்னு கருதி அவருக்கு கொலை மிரட்டல் விட்டதனால அவரு இப்ப வந்து காவல்துறையிட்ட புகார் அளிச்சிருக்காரு. புகார் அளிச்சவருக்கு இனிமே என்ன கதி ஆகுமோ? இவர் தான் புகார் அளிச்சாரு, அவர் வந்து பொதுவெளியிலே சொல்லிட்டாரு. ஏன்னா காவல்துறையை பத்தி தான் நல்லா தெரியுமே, புகாரையும் கையில எடுக்காது ஒண்ணும் எடுக்காது. நீங்க எவ்வளவு பெரிய நியாயமானா இருந்தாலும் உங்க பக்கம் அது நிக்கவே நிக்காது. காவல்துறையினாலே குற்றவாளிகள் பக்கம் நின்று அவங்களை காப்பாத்தி விடுறதுக்குன்னே அமைக்கப்பட்ட துறை தான் இந்த காவல்துறை. அதனால அவர் பொதுவெளியில சொல்லிட்டாரு. என்னோட தக் லைஃப்னு போட்டிருக்காரு. அதோட அர்த்தம் என்னன்னா பொறுக்கித்தனமான வாழ்க்கை அப்படின்னு அர்த்தம். அப்போ குழந்தைக்கு மாத்திரை கலக்கிறது பொறுக்கித்தனமான வாழ்க்கையா ரவுடித்தனமான வாழ்க்கையா? எனக்கு புரியல. அது எதுக்கு இப்படி போடணும்? நீ பொறுக்கித்தனம் பண்ற, நீ ரவுடித்தனம் பண்ற, நீ ஒரு ஆபாச ஒரு என்ன சொல்ற ஒரு வக்கரமான அசிங்கமான ஒரு போதை கலாச்சாரத்தை பண்ற, அதனால அந்த தலைப்பை வைக்கிற. இத பேசுறதுக்கு இந்த பிஸ்மிக்கு ஏன் வரல? ஏன்னா இந்த பிஸ்மி வந்து காசை வாங்கிட்டு படத்தை பத்தி தரக்குறைவா பேசுவாரு. இங்க காசை வாங்கிட்டு அந்த ஒருத்தர் காசு கொடுத்து இந்த படத்தை தரக்குறைவா பேசுங்கன்னா தரக்குறைவா விமர்சனம் பண்ணுவாரு, ஓடமா ஆக்குவாரு. ஒருத்தர் காசை கொடுத்துட்டு எங்க படத்தை நல்லா விமர்சனம் பண்ணுங்கன்னா ஒரு மொக்க கதையை கூட நல்லா இருக்கு ஆகோன்னு புகழ்ந்து வைத்து வளர்க்கக்கூடிய ஒரு எச்ச பிஸ்மி. அவருக்கு வந்து மக்களை பாதிக்கக்கூடிய தாவேகா ஆட்சியின் அவலட்சணங்களை பத்தி பேசுறதுக்கு நேரம் இல்ல. தாவேகாவின் வளர்ச்சி நாதாக்காவுக்கு பிடிக்கலையா? எப்படியா பிடிக்கும்? ஒரு நாசகார கட்சி வளரணும்னு எப்படி ஒரு நல்ல கட்சி விரும்பும்? ஒரு நல்ல சாமானியன், ஒரு நல்ல குடிமகன் நாசமான ஒரு விஷயம் வளரணும்னு எப்படி நினைப்பான்? ஒரு சாதாரண நல்ல மனுஷனே நினைக்க மாட்டான், சாமானியனே நினைக்க மாட்டான். அப்ப எப்படி ஒரு கட்சி நினைக்கும்? இந்த மோசமான கட்சி வளரணுமா? அதோட வளர்ச்சி பிடிக்கணுமா? எனக்கு ஆச்சரியமா இருக்கு. எப்படி ஒரு மோசமான கட்சி வளரணும்னு ஒரு நல்ல மனிதன் நினைப்பான்? மனுஷனா பிறந்தவன் நினைப்பானா? அவலட்சணத்துக்கு பிறந்ததும் அவலட்சணமா வாழ்றதும் ஆபாசமா வாழ்றதும் இந்த கட்சியை விரும்பும். ஆபாச கும்பலுக்கு பிடிச்ச கட்சின்னு வேணா சொல்லுங்க, தாவேக்கா இல்ல. அடுத்து இன்னொரு போதை ஆசாமி வந்து இதே மாதிரி ஒரு கட்சி ஆரம்பிச்சு அதனுடைய தொண்டர்கள் இதே மாதிரி நாச வேலையில ஈடுபட்டாலும் நாம் தமிழர் கட்சி வந்து அந்த வளர்ச்சியை பிடிக்காம பேசும்.
அந்த வளர்ச்சி பிடிக்கணும்னு அவசியம் கிடையாது. உங்க வீட்டுல ஒரு விசச்செடி வளருது, உங்க வீட்டை சுத்தி முள்செடி வளருது, அதோட வளர்ச்சியை பார்த்து ரசிப்பீங்களா? உங்க வீட்டை சுத்தி விசச்செடி வளரணும் இல்ல பாம்பு புத்து வளரணும்னு ஆசைப்படுவீங்களா? மொத்த வேலையா ஒழிச்சு கட்ட மாட்டீங்க. என்ன பேசிட்டு இருக்கீங்கன்னே தெரியல. எப்படி ஒரு கெட்டது வளரணும்னு யார் ஆசைப்படுவா? யாருமே. திராவிடம் எப்படி வளரக்கூடாதுன்னு ஆசைப்பட்டோமோ, திராவிடம் எப்படி ஒளியணும்னு ஆசைப்பட்டோமோ, அதே மாதிரிதான் இந்த சமூக குப்பையும் ஒளியணும்னு ஆசைப்படுவோம். உங்க வீட்டுல குப்பை நிறைஞ்சிருந்தா அப்படி எங்க வீட்டுல எவ்வளவு குப்பை இருக்குது பாருன்னு சேர்த்து சேர்த்து வச்சிருப்பீங்களா? நாத்தம் பிடிச்ச ஒருவேளை நீங்க நாத்தம் பிடிச்சவங்களா இருந்தா, அந்த நாத்தம் உங்களுக்கு பிடிச்சதா, அந்த நாத்தம் பிடிச்சவங்களா இருந்தா கண்டிப்பா வச்சிருப்பீங்க. எங்களுக்கு நாத்தம் பிடிக்காது, நாங்க வாஷ் அவுட் பண்றதுலதான் இருப்போம். நாட்டுக்கு நாட்டு மக்களை குழி தோண்டி புதைக்கக்கூடிய அத்தனை நாசகார திட்டங்களையும் கையெழுத்து போட்டு வச்சுட்டு ஒண்ணு விடுறாரு. ஜல்ஜீவன் விடுறாரு, ஒண்ணு காப்பீட்டுக்கு உண்டானது. கன்னியாகுமரியில கனிம வள கொள்ளைக்கான ஒரு திட்டத்தை வெளியிடுறாரு. எப்படி மக்களை கெடுக்கும் எல்லா வித இதுக்கும். இன்னைக்கு விவசாயிகள் போராட்டம்னா குண்டு கட்டா கைது பண்ணிட்டு தான் போறாங்க. மாணவர்கள் நீட்டுக்காக போராடுறாங்க, மாணவர்களுக்கு கைய காலை உடைச்சு இதே காவல்துறை இது பண்ணிட்டு போகுது. இதே காவல்துறை இவங்களுக்கு மட்டும் துரோகம் பண்ணிச்சான், இவங்கள போராட விடலையா? இவங்க தாவேகா கட்சி வந்து போராட்டம் ஆர்ப்பாட்டம் கேட்டுச்சுன்னா காவல்துறை வந்து இவங்க அடக்கிச்சான், ஒடுக்கிச்சான், முறுக்கிச்சான், உடச்சிச்சான். ஆனா இவங்க ஆட்சியில மட்டும் நீட்டுக்காக மக்கள் போராடினா, மாணவர்கள் போராடினா காவலர்கள் அப்படி தூக்கிட்டு பிள்ளை குழந்தை குட்டியை தூக்கிட்டு போற மாதிரி தாளாட்டிட்டே தூக்கிட்டு போறாங்களா? அப்ப உங்களுக்கு ஒண்ணுன்னா உங்களுக்கு வந்தா ரத்தம், எங்களுக்கு வந்தா தக்காளி சட்னி அந்த மாதிரியா? எப்படி எப்படி என்ன பேச்சு பேசுறீங்க? உங்க ஆட்சியில காவல்துறை கட்டவிழ்த்து விட்டு இருக்கு. காவல்துறையோட அடிதடி அராஜகம் எல்லாம் அத பேச தெரியல இந்த கிஸ்மிக்கு. அத இந்த என்னது கூடி கூடி புறணி பேசிட்டு தெரியக்கூடிய கிராமத்துல புறணி பேசுறதுக்குன்னே ஒரு 4-5 கூட்டம் இருக்கும். அது மாதிரி ஊடகத்துல உட்கார்ந்துகிட்டு புறணி பேசிட்டு தெரியற இந்த கூட்டத்துக்கு அவரு வந்து கார் வாங்கிட்டாரு, அவரு வீட்டுல வந்து மாளிகை வீட்டுல பங்களால வாழ்றாரு, இவரு இப்படி வாழ்றாரு அப்படின்னு பொச்சரிச்சல்ல உட்கார்ந்து ஊடகத்துல வெக்கமே இல்லாம வன்மமா பேசி தெரியற சீமான் அவர்கள் இன்னைக்கு BMW கார் வாங்கிட்டதால தமிழ்நாட்டோட ஏழை எளிய மக்களோட தலையில மண் விழுந்துடுச்சா? இதனால இன்னைக்கு வந்து ஏதாவது நாசகார அண்ணன் BMW கார் வாங்குறதுனாலயே ஏதாவது நாசகார திட்டம் வந்து தமிழகத்துக்கு அறிமுகம் ஆயிடுச்சா? இவர் கார்ல போறதுனால இன்னைக்கு சாலையெல்லாம் அப்படி குண்டும் குழியும் பள்ளவுமா ஆயிருமா? இல்ல இவர் வந்து ஒரு வீட்டுல தன்னுடைய அடிப்படை தேவைக்காக ஒரு பங்களால அவர் வாழ்றாருன்னா அதனால ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கே கேடா? இவங்க வாழ்றதுனால ஒட்டுமொத்தமும் காலியா போச்சுதா? 15 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மாதிரியே தான் அவர் இருக்கணுமா? கட்சி ஆரம்பிச்ச எல்லாரும் அப்படிதான் இருக்காங்களா? எளிய பின்புலத்துல இருந்து கட்சி ஆரம்பிச்ச எல்லாரும் அப்படியே குடிசையிலையும் அப்படியே வானம் பார்த்த பூமியில விவசாயம் பண்ணிட்டு தான் இருக்காங்களா? கட்சி ஆரம்பிச்ச திருமாவளவன் அவர்கள் எங்க போய் வேலை பாக்குறாரு? கட்சி ஆரம்பிச்ச ஸ்டாலின் ஐயா, உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எல்லாம் எங்க போய் வேலை பாக்குறாங்க? எங்க போய் எந்த வயக்காட்டுல போய் மூட்டை சுமக்குறாங்க? சரி, கட்சி ஆரம்பிச்ச தேதிமுக, இன்னும் மதிமுக, பிரிஞ்சு வந்து ஆரம்பிச்சவங்க, புதுசா ஆரம்பிச்சவங்க, ஏன் தாவேகா கட்சி தலைவர் எங்க போய் வேலை பார்த்து இப்ப கட்சி நடத்துறாரு? அவருக்கு உண்டான சம்பளம் 1 லட்சமோ 3 லட்சமோ, அவருக்கு ஒரு நாளைக்கு கூட அது பத்தாது. அவரு செலவுல அவரு தனி விமானத்துல போயிட்டு வர்றது அரசு செலவுல இப்போ வந்து தலைவர் தள்ளி எழுதிடுறாரு. அதுக்கு முன்னாடி கட்சி ஆரம்பிக்கும் போது போறதே கோடி கணக்குல ஆகும். அப்போ 50 லட்சம் குறைஞ்சது ஆனா கூட அவர் சொந்த காசுல செலவழிச்சா கூட இன்னைக்கு அபிடவிட்ல சேர்த்த 600 கோடி அதுக்கே காலி ஆயிரும். இவருடைய 3 லட்சம் குறைஞ்சபட்ச சம்பளம்னா கூட அவருக்கு அது ஒரு நாளைக்கு கூட பத்தாதே. எப்படி வந்து இப்ப தாவேகா கட்சி எப்படி நடக்குதுங்க அதை சொல்லுங்க. இப்ப விஜய் அவர்கள் பார்ட் டைமா எங்க வேலை பார்த்து கோடி கணக்குல சம்பாதிச்சு எந்த கம்பெனில சிஇஓவா வேலை பார்த்து அவர் கோடிக்கணக்கில் சம்பாதிச்சு இப்ப தாவேகா கட்சி நடத்துறாருன்னு சொல்லுங்க. அப்ப அண்ணன் சீமான் அவர்கள் கட்சியில என்ன வேலை பாக்குறாருன்னு சொல்றோம். தாவேகா கட்சி ஓனர் என்ன வேலை பாக்குறாரோ அதான் அண்ணன் சீமானும் பார்க்க முடியும். கட்சியை நிர்வகிப்பது ஜான ஆரோக்கியசாமிங்கிற மாதிரி பக்ரி சாமிகள், லாட்டரி மன்னன்கள் என்னென்ன வியூகங்கள் கத்துக் கொடுக்குறாங்களோ, என்னென்ன கிரிமினல் குறுக்கு வழிகள் கத்துக் கொடுக்குறாங்களோ அதையெல்லாம் பிரயோகிச்சு சோஃபாவை இறக்குறது, எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்குறது, அதிமுகவை உடைக்கிறது, திமுகவை வாடுறது அப்படின்னு பல வேலைகள் பண்ணிட்டு இருக்காரு இல்லையா? அத நீங்க செய்யற நாசமான வேலைகளை, மூளைய நாசமான வேலைக்கு மட்டும் நீங்க உபயோகிக்கிறீங்க இல்லையா? அதுக்கு நேர் எதிராக அண்ணன் சீமான் உட்கார்ந்து மக்களுக்கு எப்படி நான் ஆட்சி கொடுப்பேன், மக்கள் நான் ஆட்சி செஞ்சா எப்படி இருக்கும், ரோடு எப்படி இருக்கும், கல்வி எப்படி இருக்கும், இது எப்படி இருக்கும், காவல்துறை எப்படி இருக்கும், மருத்துவம் எப்படி இருக்கும், அப்படி இருக்கும், நம்ம கட்சி கட்டமைப்பை எப்படி வலுப்படுத்தணும், இப்படி செய்யுங்க, இப்படி பேசுங்க, நம்முடைய கருத்துக்களை கொண்டு போங்க, கட்சி அலுவலகத்துல பணியாளர்களுக்கு இதை செய்யுங்க அதை செய்யுங்கன்ட்டு நிர்வாகம் பண்றாரு பாருங்க. அந்த வேலையை அவர் செஞ்சிட்டு இருக்காரு. நீங்க குறுக்கு வழியில செய்யறத அவர் நேர் வழியில செஞ்சிட்டு இருக்காரு. பிறகு எப்படி நீங்க வந்து அண்ணன் சீமான் மட்டும் கட்சி எப்படி நடத்துறாருன்னு கேட்பீங்க? திரள் நிதி தான் நடத்துறாரு. திரள் நிதிங்கிறது நீங்க லாட்டரி மன்னன்ட்ட இருந்து கோடி கோடியா வாங்குறீங்க இல்லையா? நீங்க பல கார்பரேட்டுகள்ட்ட இருந்து கோடி கோடியா நிதின்னு ஒண்ணு வாங்குறீங்க இல்லையா? நாங்க மக்கள்கிட்ட இருந்து கொஞ்சமா வாங்குறோம், 100 வாங்குறோம், 1000 அவங்க இஷ்டப்பட்ட தொகையை நன்கொடையா தரதை வச்சு கட்சி நடத்துறோம். எப்படி தாவேகா கட்சி கார்பரேட்டுகள்ட்ட இருந்து களவாணித்தனமாக மொள்ள மாதிரித்தனமாக சம்பாதிச்சதை வாங்கி கட்சி நடத்துதோ அது மாதிரி நாங்க நேர் வழியில மக்களின் உழைப்புல இருந்து அவங்க மனதார கொடுக்குறாங்க இல்லையா? நாம் தமிழர் கட்சி மனதார கொடுக்கறது இல்லையா? அதுலதான் நடத்துறோம். அதுல கட்சி தான் நடக்குது. கட்சி அலுவலகத்துக்கான
தேவைகள், கட்சி அலுவலகத்தில் பணிபுரிவோருக்கான தேவைகள், கட்சி அலுவலகத்துக்கு தினமும் எல்லாருக்கும் ஒரு 50-100 பேருக்கு போடப்படுகின்ற உணவு விஷயங்கள், அடுத்தது பொதுக்கூட்டம், கட்சி நிகழ்வுகள், கட்சி கலந்துரையாடல், கலந்தாய்வு, மாவட்டந்தோறும் போறது, அதை ஒருங்கிணைக்கிறது, இதை செய்யறது, அது இதுன்ட்டு வரிசையா ஒரு கட்சி என்னெல்லாம் பண்ணுமோ அதை செஞ்சிட்டு இருக்கோம் இல்லையா, அதுக்கு மட்டும் தான் அது செலவழிக்கப்படுது. என்னவோ விஜய் அவர்கள் பாக்கெட்ல இருந்து போட்டு கட்சி நடத்துற மாதிரி இங்க பீரா விட்டுட்டு தெரிய வேண்டாம். சரியா? ஒன்னும் இல்ல, சவால் விடுறேன். இந்த கேள்வியை கேட்கிற நீங்க எல்லாரும் ஒரு கட்சியை ஆரம்பிச்சு காட்டுங்க. உங்க சொந்த பணத்திலேயே ஒரு கட்சி ஆரம்பிச்சு நடத்துங்க. எப்படி கேட்பீங்க? நீங்க ஒரு கடைக்கு ஓனரா இருக்கீங்கன்னா அந்த கடையில நிர்வகிக்கிறது தான் உங்க வேலை. நீங்க ஒரு பெரிய நிறுவனம் நடத்துறீங்க அப்படின்னா அந்த நிறுவனத்தை நிர்வகிக்கிறது தான் உங்க வேலை. அந்த நிறுவனத்தை கூட்டி பெருக்கிறது தான் உழைப்பா? அந்த நிறுவனத்துல நீங்க ஒரு மேனேஜிங் டைரக்டராவோ இல்ல சேர்மேனாவோ இருந்து அதை வழி நடத்துறீங்களா? அதுதான் நீங்க செய்யற வேலை. அங்க ஒருத்தன் நீ என்ன உழைச்ச, நீ அவன மாதிரி பெருக்குனியா, பியூன் மாதிரி டீ வாங்கி கொடுத்தியா, நீ கம்ப்யூட்டர் தொடச்சியான்னு கேட்பீங்களா ஓனரை போய்? கம்ப்யூட்டர் துடைக்கிறதும் நிறுவனத்தை பெருக்கிறதும் தான் ஓனரோட வேலையா? அதான் உழைப்பா? அந்த நிறுவனத்தை நடத்துறது தானே உழைப்பு. அது மாதிரி நாம் தமிழர் கட்சி அப்படிங்கிற ஒரு கட்சி அவர் நடத்துறாரு, மூளையை உபயோகிக்கிறாரு, அதுக்காக ஓடுறாரு, அதுக்காக மட்டும்தான் ஓடுறாரு. நான் ஒரு தொண்டு நிறுவனம் ஒண்ணு ஆரம்பிச்சுட்டு அதை நிர்வாகிப்பானா? கடலை மிட்டாய் வியாபாரத்துக்கு போவானா? இல்ல அந்த தொண்டு நிறுவனத்துல 5 பேரை வச்சு வேலை வாங்குவானா? நானே மாப்பு போட்டு நானே தொடச்சி நானே சமைச்சிட்டு இருப்பானா? அப்படி செஞ்சு வரவங்களும் உண்டு. ஆரம்பத்துல சம்பளம் கொடுக்க முடியாம பல வேலைகளை ஆரம்பிச்சவங்களே செஞ்சவங்களும் உண்டு. அண்ணனும் கட்சி பணியில கீழே இறங்கி பண்ணியிருக்காரு. இது இயற்கை சீற்றத்துல மரங்கள் விழுந்து கிடக்கும் போது நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் அதை அப்புறப்படுத்தும் போது இவரும் ஒரு கை போட்டு அதுல மரங்களை அப்புறப்படுத்துறது, கிளையா இது பண்றது, அதை ரம்பம் போட்டு அறுக்கிறதுன்னு அந்த காணொலிகள்லாம் இருக்கும். அப்புறம் ஒரு இடத்துக்கு வரும்போது தொண்டர்கள் படை பெருகிறோம். தொண்டர்கள் படை நாங்க செய்யறோம்னா நீங்க உட்காருங்க, நீங்க மூளை செலவழிச்சு எங்களை வழி நடத்துங்க அப்படிங்கிற ஒரு கட்டம் வரும்போது அதை செய்வாங்க. அதுதான் வேலை. நீங்க ஒரு ஸ்கூல் ஆரம்பிக்கிறீங்க, அப்படி ஸ்கூல்ல ஆரம்பிச்சுட்டு அப்படியே நீங்க என்ன பொறிகடலை உருண்டை பொறி உருண்டை வைக்க போயிருவீங்களா? எதுக்கு திருப்பி திருப்பி முட்டாள் மாதிரி கேட்டுட்டு இருக்கீங்க? நீங்க ஒண்ணு ஆரம்பிங்க. நீங்க ஒரு கட்சி ஆரம்பிங்க, ஆரம்பிச்சு சொந்த காசை மட்டும் போட்டு நீங்க கட்சி நடத்திருக்க பாப்போம். யார்ட்டையும் எந்த காசு வாங்காம, மக்கள்கிட்டையும் திரள் நிதி வாங்க கூடாது, யார்ட்டையும் நன்கொடை டொனேஷன் வாங்க கூடாது, யார்ட்டையும் 5 பைசா வாங்காம சொந்த காசை போட்டு ஒரு சின்ன அமைப்பு, கட்சியை விடுங்க, ஒரு சின்ன அமைப்பு ஆரம்பிச்சு நீங்க நடத்திருங்க பாப்போம். முடியாதுங்க. அப்படிதான் முடிஞ்சா ஊர் உலகத்துல எல்லாரும் அதை செஞ்சுட்டு போயிருவாங்களே. கூடி செய்யற வேலையை கூடிதாங்க செய்ய முடியும். திருப்பி திருப்பி ஏதோ எங்களை ஏளனப்படுத்துறதா நினைச்சு உங்க கட்சியை தான் நீங்க ஏளனப்படுத்திட்டு இருக்கீங்க. ஏன்னா நாங்க திரள் நிதிங்கிறத ஓப்பன் டோர்ல வாங்கி ஓப்பன் டோர்ல அதை பதிவிட்டு கட்சி செலவு வரவு கணக்குகளை நாங்க ஒழுங்கா முறைப்படி காட்டி இது பண்ணிட்டு இருக்கோம். நீங்க தான் கமுக்கமா டேபிள் கடியில டீலிங் பண்ணி கொள்ளடிச்ச பணங்களை வாங்கிட்டு இருக்கீங்க, கருப்பு பணங்கள்ல உங்க கட்சிகளை நடத்திட்டு இருக்கீங்க. அதெல்லாம் உங்களுக்கு நீங்களே எங்களை கேள்வி கேட்டு நீங்க எக்ஸ்போஸ் ஆகுறீங்க அப்படிங்கறத நான் இதுல சொல்ல வரேன். ஆக மொத்தத்துல அண்ணன் சீமான் அவர்களை தரக்குறைவா பேசுறதா நினைச்சு நீங்க உங்களுடைய தாவேக தலைவரின் ஒரு மோசடித்தனமான வாழ்க்கையும் மோசடித்தனமான கட்சியை நீங்க எக்ஸ்போஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கறதான் நான் இதுல சொல்ல வரேன்.